சிவா சிவா நீ கையில கிடைச்ச ஒரே போடுதான் என்னையா படம் எடுக்கிற வேற மாதிரி ஒரு படத்தை எடுத்து பெருமாச்சி மண்ணு வண்டி விட்டு வெளியேறங்களா வெளியே போட சாரி அவன் அங்க கத்துனா நீ வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்க ரொம்ப கத்தி படம் போயிட்டு வெளியே வந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படியே காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே இப்பதான் வந்து கங்குவா படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்படி வந்து வண்டி விட்டு ஐயோ முடியல ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா நானே இறங்கிறேன். அதாவது மக்களே கங்குவா படம் வந்து ரொம்ப ஒரு ட்ரைலர் பார்த்ததுல இருந்து பயங்கரமான எதிர்பார்ப்புல இருந்தோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரைலரே பரவாயில்ல படம் அதையே வந்து ஸ்கிரீன்ல போட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல எந்திரிச்சு வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கிறியா? அதாவது ரொம்ப கத்தி சாவடிச்சிட்டாங்க போட்டு. நான் கூட வழி வந்ததுதான் மிச்சம். நிறைய பேர் படம் நல்லா தான் இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த வடிவேலி வெளியே கதை தான் வெளியே அந்த மாதிரி வெளியே வந்தா எல்லாரும் ஒரே வெட்ட வெளியா இருக்கு. அது இல்ல பயப்படா பயப்படா அந்த மாதிரி வெளியே வந்து சாமி முடியல. சிறுத்தை சிவா அவர்களை காட்டி கொடுத்தா ஏன் இப்படி படம் எடுத்தீங்க எங்களுக்கும் தெரியல. நீ ஒரு எமோஷனல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தோட 3D விஷுவலுக்காக உண்மையுமே நாங்கள் வந்து பாராட்டலாம். 3D விஷுவல் உண்மையுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவோம். எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆக்சுவலாக படத்தோட ஆர்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல சும்மா பார்க்கும்போது இரிட்டேட்டா இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியரா இருந்தோம். அந்த மாதிரி தான் எனக்கு 2 மணி நேரம் டென்ஷன் ஆயிடுச்சு. படத்தோட பிளஸ் வந்து 3D விஷுவல் நடிப்பின் அரக்கன் சூர்யாச்சி நண்பே என்ன சும்மா அவருக்கு அந்த கத்திட்டு இருப்பாப்ல. அதாவது நடிப்பின் அரக்கன் சூர்யா அவரோட நடிப்பு வந்து உண்மையுமே பயங்கரமாச்சுன்னு சொல்லுங்க இந்த படத்துல. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வேற என்ன இந்த படத்துல அந்த அளவுக்கு 3D வந்து தேடுற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு படத்துல. இந்த டிஎஸ்பி வந்து எதுல விட்டு பொழக்குதுன்னு எனக்கு தெரியல. நல்லா தான் போட்டிருந்தேன். நல்லா அந்த சாமான சட்டியை தூக்கி வந்து டிங்கி சாமான் சட்டியா இது சாமான் இது நான் வீட்டுக்கு இது பண்ணாங்கல்ல சட்டி அதை வச்சு பிஜிஎம்லாம் போட்டு கேமரா பதம் பார்த்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் அதோட எந்திரிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு இல்ல. நீங்க வந்து படம் பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த காதுல பஞ்சு இருந்தா போட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. தியேட்டர்ல சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால படத்துக்கே போகாதீங்க. வந்ததுக்கு அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் ஏத்தி பாத்துக்கோங்க. ஆனா வந்து அப்படின்னு இல்ல. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி 1001 ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படத்தை வந்து நாங்க மிஸ் பண்ணோம்னு சொல்றீங்க. ஆனா இந்த படத்தை வந்து நீங்க 10 வருஷம் கழிச்சு சொல்லவே மாட்டீங்க. மிஸ் பண்ணிருக்கிறது நல்லதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இன்னும் வரணும். வந்தாதான் படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற படத்துக்கு போவாங்க. இல்லைங்க இன்னும் என்னங்கன்னா படம் நல்லா தான் இருக்கு. நான் வந்து நல்லா இல்ல நியாயமா இது பண்ணணும். ஒரு 30 ரூபா கண்ணாடி வாங்கிக்கிறாங்க. வெளியே வந்தோன்னா கண்ணாடி வாங்கிக்கிறாங்க. அதை கொடுத்துருந்தா கூட சரி ஓகேங்களா. வெளியே வந்து போட்டுட்டு நல்லா இருக்கு அப்படி இப்படிங்களா. இல்ல நான் படம் நல்லா தான் இருக்கு. நான் வந்து குறையெல்லாம் சொல்ல கிடையாது. ஓகே ஓகே. ஆனா தமிழ் மக்கள் பாதி பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் படம் வந்துச்சுன்னா அதை தலையில் தூக்கி கொண்டாடுறீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூர்யா மேல இருக்கிற வண்ணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் வந்து 2 படம் வந்து ஓடிடில விட்டாரு. அதனாலேயே பாதி பேத்துக்கு வைத்து வச்சுலாம் அதனால வந்து கொஞ்சம் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்த படமும் அந்த அளவுக்கு ஆவரேஜா தான் இருந்துச்சு. இப்போ 2 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு படம் கொடுத்துருக்காங்கிறது இந்த படம் தமிழ்நாட்டுல தான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ டைரக்டர் நம்பியிருக்காரு. அது அவரோட ஒருவேளை கதை கூட நல்லா சொல்லி இருந்திருக்கலாம். என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் பாஸ்ட் பிரசன்ட்ல நடக்கிற அந்த இல்ல மெயினா என்னன்னா இந்த பிரசன்ட்ல நடக்கிறது கேவலமா இருந்துச்சு. படி கேவலமா இருந்துச்சு. இந்த பிரசன்ட்ல நடக்கிறது இந்த பிரசன்ட்ல நடக்கிறது ரொம்பவுமே கேவலமா இருந்துச்சு. இந்த யோகி பாபு ரெடினி கிங்ஸ்லி அப்புறம் அந்த ஹீரோயின் பொண்ணு எல்லாம் எதுக்கு நடிச்சிருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சூர்யா ஏன் எதுவுமே சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு தேவையில்லாம தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்காக தான். என்னது காசுக்கு நடிச்சிருப்பாங்க. இன்னொன்னு மறைமுகமா ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு. அவர் தெரிய மாட்டாங்க ஸ்கிரீன்ல. பாத்தீங்கன்னா இந்த கேமியோங்கிற பேர்ல தமிழ்நாட்டை கடைசியில பயங்கரமான கேமியோ வந்து இல்ல. அதான் இந்த தமிழ் படத்திலேயே இந்த ரோலெக்ஸ்னு ஒரு கேமியோ ரோலெக்ஸ் போட்டு தள்ள எல்லா படமும் கரெக்டா இருக்கும். அந்த ஆள போட்டு எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த கேமியோ ஆரம்பிச்சாப்ல
மொத்தமா காலி யாரு வந்தாலுமே யூனிவர்ஸ்ல வந்த மாதிரியே வராங்க. ஃபர்ஸ்ட் அது தமிழ்ல கேமியோ இருந்துச்சு, இப்ப வேற மாநிலத்துல உள்ள ஆளுங்க எல்லாம் கொண்டு வந்து கேமியோ படிக்கலாமாச்சு. நாங்க ஏதோ இன்ட்ரெஸ்டா நாங்க அப்படி ஆஹா ஓஹோ இந்த கேமியோ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் தான் வர போறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கம்ம நாங்க அப்படி உட்காந்து ஆஹா வா வா. ஆனா அவளோட அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு. இதுக்கிடையில தலைவர் ஒரு வீடியோ போட்டு எனக்கு எழுதுனது, ஆனா வந்து அவர் நடிக்கும் கிரேட் எஸ்கேப் பெருசு. அவர் நடிச்சிருந்தாருன்னா அவர் கெரியருக்கு அதை ஃபுல் ஸ்டாப். எதனால அப்படி சொல்றாருன்னா, படம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்ததுங்க போயிருச்சுங்க அப்படின்னு இருப்பாரு. இப்ப நல்லா இல்ல, அதனால எனக்கு வந்து இந்த படம் வந்து இது படம் சிவா எனக்கு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் சொன்னேன் சூர்யா தம்பி நல்லா நடிப்பாரு, அவரை வச்சு எடுங்க. சூர்யா தேடிட்டு வர எவன்டா அது, எவன் சொன்னது மாணிக்கலான வீடு அப்படின்னு வயசு காட்டில போய் நின்றுப்பாப்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே தலைவர் தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு? டைரக்டர் எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகலாம், பட் நெவர் ஃபெயிலியர். கண்டிப்பா ஒரு படம்னா பரவாயில்ல, எல்லா படமும் இதுக்கே பண்ணா என்ன பண்றது? எனக்கு கேட்டா இந்த படத்துக்கு பதிலா விவேகம் 10 டைம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். உண்மையாலுமே இல்ல, இந்த பையனோட லேப்டாப் செக் பண்ணி ஃபுல்லா விவேகமே ஏத்தி வச்சிருக்கான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிஜமா சொல்ல விவேகம் நீ 10 தடவை பாத்துருவியா? பாத்தாப்ல எப்படின்னா விவேகம் வரும்ல, அதை மட்டும் பாத்துருக்காப்ல. என்னங்க பேசுறீங்க? சரி, அதுக்கப்புறம் மைனஸ் என்ன இருக்கு? மைனஸ் படமே மைனஸ் தான். ஓகே, அதாவது ஏதாவது கிளைமாக்ஸ் போர்ஷன் ஏதாவது நல்லா இருக்கா? கிளைமாக்ஸ் வந்து இந்த ஃளைட்ல ஏற கடைசி ஒரு 20 நிமிஷம் சீன் ஃபயரா இருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் சீன்லாம் உண்மையுமே சூப்பரா இருந்துச்சு. கார்த்தி வர சீன் அவரு நான் ஸ்கிப் பண்ணிடல. இல்ல ஓபனா சொல்லணும்னா, இந்த படத்தோட கடைசி 30 நிமிஷம் உண்மையுமே சூப்பரா இருக்கு. கடைசி 30 நிமிஷத்துக்காக படம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறதுக்கு பொறுமை இருந்தா செகண்ட் ஹாஃப் நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா, இல்ல லேட்டா போய் செகண்ட் ஹாஃப்ல இந்த கங்குவா வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் மோசமான படம் எல்லாம் சொல்ல மாட்டேன், பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்றேன், 10:30 மணிக்கு ஷோனா நீங்க ஒரு 11:45 12 மணிக்கு போனீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் பாத்துக்கலாம். ஐயோ என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிருச்சு அப்படின்னா ஓடிடில வந்தோம்னா அது தனியா பாத்துக்குங்க. ஆக்சுவலா இந்த ஓடிடில வந்து இந்த படம் நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி பேசுவாங்க, தியேட்டர் போல நல்லது அப்படின்னா அதுவும் சொல்லலாம். ஒருவேளை இந்த வன்மத்தை கேட்கறவங்க வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மள அதான வேலை பண்ணிட்டு இருக்கோம், வேற என்ன பண்றது? ஃபைனலி இந்த படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா, தம்பி நான் கேக்குறேன், மொத்தத்துல இந்த படத்துக்கு தியேட்டர் பக்கம் போலாமா வேணாமா, படம் பார்க்கலாமா, இல்ல ஒரு 120 ரூபாய்க்கு பேசாம வெளியில போய் 2 தோசை தின்ட்டு போயிடலாமா? ஆக்சுவலா படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து அவ்வளவு மோசம் இல்ல. சூர்யா ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. ஏன்னா மற்ற ஃபேன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் பாருங்க. பார்த்து இந்த படத்துக்கு ஏதோ நீ வந்து 100 கோடி அடிச்சிச்சு, நீ வந்து 1900 கோடி பெண்டிங் இருக்கு. 1900 கோடி வரை பெண்டிங் இருக்கு. என்னடா பேசுறீங்க? கண்டிப்பா நான் வந்து ட்ரோல் பண்ணலாம் இல்ல, கண்டிப்பா நான் ட்ரோல் தான் பண்றேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு உங்க வீட்டு பிள்ளைகளை மன்னிச்சு விட்டுருங்க. இதானே போய் கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியோட பாக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல இந்த விஷயத்துல நான் வந்து ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும் போய் பாருங்க. இல்லைங்க, இல்ல இது கிட்ஸுக்கு பிடிக்கும். கிட்ஸுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா 3D விஷுவல் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணும். அப்ப குழந்தைங்க மட்டும் தியேட்டர்ல உட்காந்து நீங்க எல்லாம் வெளியில வந்து உட்காந்துக்கணும். மாற வேண்டியதாங்க. சினிமாவை பொறுத்தளவுக்கு என்ன, அந்த 3D வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒருத்தர் திட்டிட்டு போனாரு தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? படம் எடுக்கிறீங்க, என்ன படம் எடுக்கிறீங்க? சிவா நீ கையில கிடைச்ச ஒரே போர்டு தான் என்னையா படம் எடுக்கிற, வேற மாதிரி ஒரு படத்தை எடுத்து சொல்லிட்டு அந்த போட்டு போயிட்டு சார் கரெக்டா போய் 500 ரூபாய்க்கு ஓகே சார், இனிமே எல்லா படத்துக்கும் வந்துடுறேன், நன்றி சார். அந்த தாத்தா வந்து எல்லா இடத்துலயும் பீக்கா இருப்பாரு. சரி ஓகே, ஃபைனலி படம் உண்மையுமே என்ன கேட்ட ஒரு ஆவரேஜான மூவி தான். கண்டிப்பா போய் 3D விஷுவல் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா அவர் இந்த படத்தோட கேமராமேனுக்கும் விஷுவல் எடுத்த அவருக்கும் உண்மையுமே பாராட்டுக்கள். அது இல்லாம டிஎஸ்பி சத்தியமா நீங்க அடுத்த படத்துல இருந்து நீங்க வந்து தமிழ் சினிமா வெட்டி பார்த்துடாதீங்க. நீங்க போய் அந்த படத்துக்கு போய் வேலையை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க அதுல ஒரு ஐட்டம் சாங் வச்சா அந்த படம் ஹிட் ஆயிரும் உங்களுக்கு. அடுத்து அந்த படத்தை வேற என்ன பண்ண போறாங்க தெரியல. ஸோ ஃபைனலி இந்த படம் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்கு. நல்லா நான் சொல்லவும் மாட்டேன், ஒரு ஆவரேஜான படம். கண்டிப்பா போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. ஹெச்டி பிரிண்ட் வந்தா ஹெச்டி பிரிண்ட் பாருங்க. ஓடிடில வந்து கங்குவா கத்தவா. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா, சப்ஸ்கிரைப் பண்ணலே ப்ளீஸ் ப்ளீஸ் குகன் டாக்ஸ். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சிவா வெங்கடேஷ். நான் வாங்க சிவா வெங்கடேஷ் குகங்க. நான் குகன் சிவா வெங்கடேஷ் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம். நன்றி தான். அவர்தான் பேர் சொல்ல கூடாது, ஆப் பண்றா.